வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் இன்று விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இங்கே டிவிகே 100+ல இருக்குது, டிஎம்கே 50+ல இருக்குது, தென் ஏடிஎம்கே 40+ல சீட் வாங்கியிருக்காங்க. பட் இத்தனை சீட்ஸ் இருந்தாலும் ஒரு ஆட்சி அமைப்பதற்குன்னு பார்க்கும் பொழுது 118 சீட் ப்ளஸ் 1 சீட் இருக்கணும். ஏன்னா 234 தொகுதியில் பாதி மெஜாரிட்டி இவங்க இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது டிவிகேக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இந்த சீட்ஸ் யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க? இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஏன்னா இங்கே இவங்க அசம்பிளிக்குள்ளே போகும் பொழுது கவர்னர் கேட்கும் பொழுது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு 15 days டைம் இருக்கும். அதுக்குள்ளே இவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க நேம் கொடுக்கலாம். இன்கேஸ் யாருமே சப்போர்ட் பண்ணாத ஒரு பட்சத்தில் என்ன நடக்கும்னு பார்க்கும் பொழுது அவங்கவுங்க கட்சியில் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னால் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க பொழுது தி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு ரூலர்ஸ். ஏன்னா இன்கேஸ் 118+1 சீட் வாங்கலை யாருமேன்னு சொல்கிற பட்சத்தில் இங்கே பிரசிடென்ட் ரூல் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆஃப் தி மெஜாரிட்டி எந்த ஒரு பார்ட்டியும் வாங்கலைன்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்டேட்டை பிரசிடென்ட் தான் ரூல் பண்ணுவாங்க இந்தியாவை பொறுத்த வரையிலும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டை யார் ரூல் பண்ண போகிறாங்க? நாம் தேர்ந்தெடுத்த ஒருவரா இல்லை பிரசிடெண்ட்டா அப்படின்றது இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. இன்கேஸ் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று நினைத்தால் இவர்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் வரலாம். இல்லாட்டி என்னுடைய கட்சி தான் பெருசு என்று பார்த்தால் யாரும் யாரோடையும் சேர மாட்டாங்க. ஸோ அப்போ பிரசிடென்ட் தான் தமிழ்நாட்டை ரூல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக மாறுவார். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மை ஆளப்போவது நாம் தேர்ந்தெடுத்த ஒருவரா இல்லை பிரசிடெண்டா என்று. நன்றி, வணக்கம்.